கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுக்குரியவைகளை தியானித்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். வேதம் சிட்சை எனப்பட்டதை நமக்கு எதற்காக அனுமதிக்கிறார் அப்படிங்கிறதை காட்டிலும் இந்த சிட்சையினுடைய அர்த்தம் அநேகருக்கு புரிவதே கிடையாது. இல்ல, அந்த சிட்சையை குறித்தும் நமக்கு அறிவிக்கிறவர்களும் குறைந்து கொண்டே இருக்கிறாங்க. சிட்சை எனப்பட்டது என்னன்னா சீர்படுத்துகிறவர் அல்லதுனா நேர்வழிப்படுத்தி நடத்துகிறவர். அதாவது ஒரு குயவன் எப்படி ஒரு மண்ணை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுல வைத்து அதை மிதித்து அதை ஒரு பாத்திரத்தை உருவாக்குவதற்கு ஏற்ற விதமா அந்த மண்ணை பிசைகிறாரோ, அதற்கு பின்பு பாத்திரமாய் வணைகிறாரோ, அதே போலதான் தேவன் மண்ணான எண்ணங்களை, அதாவது மண்ணுக்குரிய எண்ணங்களில சிந்தைகளில இருக்கிற நம்மளை அதிலிருந்து வேறு பிரித்து எடுத்து அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமா அல்லது அவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா வணைவதற்கான எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சில காரியங்கள் தான் சிட்சை எனப்பட்டது சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் தேவன் யாரை சிட்சிக்கிறார் அப்படின்னா, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறாரோ அதே போல நேசிக்கிற தகப்பனை போல நம்மை சிட்சிக்கிறார். வேதம் சொல்லுதுங்க, யோவான் எழுதின புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரத்துல இயேசு மார்த்தாளிடத்திலும் மரியாளினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அப்ப அன்பாய் இருக்கிற தேவன் அந்த மக்களுக்கு நன்மையானவைகளைத்தானே செய்யணும். ஏன் லாசருக்கு டிசீஸ் வரணும்? அந்த டிசீஸை பார்க்கறதுக்கு இயேசு ஏன் வரல? அடுத்து இறந்து போனதுக்கு அப்புறமாவதும் இயேசு அந்த எல்லோரோட ஒருத்தரை போல ஒருவேளை அந்த மக்களுக்காக மனதுருகி பரிதாபப்பட்டுட்டு இறக்கப்பட்டுட்டு போயிருக்கலாம். இறந்த போது வரல, அடக்கம் பண்ணியே வரல. சரி, அடக்கம் பண்ணி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு சோத்திர கூட்டம் நடத்துறாங்க, அந்த சோத்திர கூட்டத்துக்காவது வந்திருக்கலாம்னா அதுக்கு வரல. கடைசியா ஒரு கல்லறையில போயிட்டு இனிமேல் திரும்பி வரவே மாட்டார் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம்தான் 4 நாளைக்கு பின்பு அங்க வருகிறார். அங்க வந்தபோது மரியாளினிடத்துல இயேசு வந்திருக்கிறார் என்று மார்த்தாள் அறிவித்த உடனேயே மரியாள் இயேசுவின் இடத்தில் ஓடி வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நீர் இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அழுகிறாங்க. இந்த அம்மா அழுகிறதை பார்த்து இந்த அம்மாவோடு கூட யூதர்களை சேர்ந்து அழுகிறாங்க. இதை பார்த்து இயேசு கண்ணீரே விடுகிறார். இப்ப இந்த நேரத்துலதான் யூதர்கள் சொல்றாங்க, இவ்வளவா இவரை சிநேகித்தாரே, இவனை மறிக்காமல் காப்பாத்திருக்கலாம். ஏன்னா வாலிப நாட்களிலே இறந்து போயிட்டாரு, திருமணம் முடிக்கல, குழந்தைகள் எதுவுமே இல்லை, லாசருவுக்கு ஒரு சந்ததியே இல்லாம இறந்து போயிட்டாரு. இப்படி நேசிக்கிறவர் ஏன் மரணத்தை அனுமதித்தார், அதாவது ஒரு சிட்சையை ஏன் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்ன உடனே இயேசு மறுபடியும் கலங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பெத்சாய்தா எனப்பட்ட ஊர்ல இயேசுவை இந்த மார்த்தாள் மரியாள் லாசருவை தவிர அநேகர் எதிர்க்கத்தான் செய்தாங்களே தவிர ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமில கூட இயேசுவை கொலை செய்யத்தான் வகை தேடினாங்களே தவிர அவருடைய உபதேசத்தை சரியா புரிந்து கொள்ளல. அப்ப இந்த மக்கள் எல்லாம் இயேசுவினுடைய உபதேசத்தை புரிந்து கொள்ளணும், இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இங்க லாசருவை ஒரு மரண வரைக்கும் உள்ள கொண்டு போய் அந்த மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இதற்கு பின்பு பாருங்க, அநேகர் லாசருவின் நிமித்தமாய் இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைக்கிறாங்க. 12வது அதிகாரத்துல ஒரு சோத்திர கூட்டமே அங்க நடக்குது. அநேக ஜனங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப விலையேற பெற்ற பரிமள தைத்த உடைச்சு கூட மரியாள் இயேசுவின் பாதத்துல பூசுறாங்க.
இப்ப அந்த தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலயா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலயா இருக்கலாம், கர்த்தர் ஏன் ஒரு சிக்ஷையை அனுமதிக்கிறார்னா, ஒன்று அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும், இரண்டாவது நாம் அவருடையவர்கள் என்பதை நாம அறியவும் உலகம் அறியவும் தான் தேவன் ஏற்படுத்துகிறார். வேதம் சொல்லுதுங்க, இஸ்ரவேலின் மக்களை கூட தேவன் சிட்சித்தாராம். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ல இருந்து 6 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. 2வது வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த செய்கையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்துக்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்தினுடைய சேனையெல்லாம் சமுத்திரத்தில் மூழ்கடித்த இதை எல்லாமே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் போது ஒரு சிட்சை அப்படின்னு அனுமதிக்கிறார். அப்ப 2 விதமான சிட்சை இஸ்ரவேலர் நேரடியா பார்த்தாங்க. ஒன்று என்னன்னா, பார்வோன் இஸ்ரவேலரை கடினமா நடத்துறான். அப்ப பார்வோன் இஸ்ரவேலை கடினமா நடத்தும்படியாய் கர்த்தர் பார்வோனுடைய கூட்டத்தோடு கூட கடினமா டீல் பண்றார். ஏன் இது இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தது? இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே வந்த உடனேயே கர்த்தர் பார்வோனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி எல்லாரும் நீங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு போங்க அப்படின்னு அனுமதித்திருக்கலாம். அப்படி அனுமதிக்காதபடி 10 வாதைகளை எகிப்து தேசத்துல எகிப்தியருக்கு வரவழைக்கிறார். ஒவ்வொரு வாதை வர 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 பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் மக்களை கொடுமையா நடத்துறான். இதற்கு அப்புறம் தாங்க வேதம் சொல்லுகிறது, அது வரைக்கும் இல்லாத ஒரு கல் மலை யாத்ராம புஸ்தகம் 10வது அதிகாரத்துல பயங்கரமா விழுந்து எல்லா மிருக ஜீவன்களும் வெளியில இருந்தது. கல்மலையோட அக்னியும் ஒரு மிகப்பெரிய அழிவு, அதாவது எகிப்து உண்டான நாள் முதல் அது வரைக்கும் இப்படி அழிவு வராதபடி தேவன் அங்க எகிப்தியரை வாதித்தாராம். இது ஏன் இஸ்ரவேலர் நிமித்தமா எகிப்தியரை வாதித்தார் அப்படிங்கிறத காட்டிலும், எகிப்தியர் ஏன் இஸ்ரவேல் மக்களை கடினமா நடத்தினாங்கன்னா, இவர்கள் மறுபடியும் தப்பி தவறி எகிப்துக்கு வந்துடக்கூடாது பாருங்க. ஏன்னா ஒரு பேதுரு கூட ஒரு இடத்துல சொல்றாரு, நாய் கக்கினதை தின்னுமா போல், பன்றி சேற்றிலே பொருளுமா போல், பிசாசு தான் விட்டு வந்த இடத்திற்கு திரும்பி வருவது போல், இந்த சுகமான வாழ்க்கை என்று சொல்லி இந்த அடிமை வாழ்க்கையை தேடி வந்துடக்கூடாது. ஏன்னா இதற்கு அப்புறம் இவர்கள் வனாந்தரத்துல தேவன் 40 வருடமா இவர்களை நடத்துறார். எப்படி நடத்த போறார்னா, ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்த போறார். அப்படி நடத்துகிற போது இவர்கள் தேவனுடைய கரத்தின் கீழே இருந்து தப்பித்து ஓடி இவர்கள் எகிப்துல அடைக்கலம் ஆயிடக்கூடாதுன்னு பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தப்பி தவறி இந்த இஸ்ரவேலே நான் எகிப்துக்கு வர்றனாலும் பார்வோன் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி தலைசன் பிள்ளை வரைக்கும் சங்காரத்தை கொண்டு சிவந்த சமுத்திரத்துல பார்வோனுடைய ரதங்கள் குதிரைகள் அத்தனையும் மூழ்கடித்து இப்படி இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் முன்குறித்த தேசத்தை நோக்கி வழிநடத்தத்தான் தேவன் எகிப்தியரை கொண்டு இஸ்ரவேலை சிட்சித்தார் பாருங்க. அப்ப இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் முன்குறித்த ஒரு காரியம் இருக்குதுங்க. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்குறித்த காரியம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நமக்கு முன்குறித்தது என்னன்னா, இயேசு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் அவைகளில் ஒன்றை உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற. அப்ப பிதாவின் வாசஸ்தலத்தை அடைவதற்கு இந்த பூமியில கர்த்தர் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை மாத்துறார். அவருக்கு பிதாவாகிய தேவனாய் இருந்த அதே தேவன் தான் இன்னைக்கு அவருடைய ஆவியை பெற்று அவரை போல பூமியில வாழ்வதற்கு நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து அந்த நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அந்த வாக்குத்தத்தமா இருக்குது. இப்ப நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பட்சபாதம் இல்லாமல் ஒருவரில் ஒருவர் ஊக்கமா அன்பு கூறணுங்க.
இந்த கற்பனைக்கு நிகரான தீர்க்க தரிசனம் இல்ல, நியாயப்பிரமாணமும் இல்லைங்கிற ஒரு கற்பனையை, புதிய கற்பனையை சொல்றாரு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற. இப்ப என்னால எப்படி இப்படி அன்பு கூற முடியும்னா, எப்ப இயேசுவினுடைய அந்த அபிஷேகம் ஆவியானவர் வர்றாரோ பார்த்தா இயேசுவை போல மற்றவர்களை என்னால் அன்பு கூற முடியும். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம், எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்ப ஆரம்பத்துல இந்த இஸ்ரவேலருக்கு கிடைச்ச சிற்றை, ஒருவேளை செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிற போது அவர்களுக்கு வந்த சிற்றை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சோம், இனி அவ்வளவுதான், நம்ம வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப மோசேயை கொண்டு கர்த்தர் சமுத்திரத்தை பிளந்து இப்ப வனாந்தரத்துக்கு வந்த போது இப்பேற்பட்ட அற்புதத்தை கடந்து வந்திருக்கிறோமே என்கிற போது உலக தரக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கும் பாருங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஒரு சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்கிறது மாதிரி இருக்கலாம். இனி வாழ்றதுக்கே வழி இல்லை பிரதர். ஏன்னா முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் நிக்குது. ஒண்ணு பார்வோனுடைய கையில விழுந்து சாகணும், இல்லைன்னா சிவந்த சமுத்திரத்துல விழுந்து சாகணும். இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஒன்று மறந்துடாதீங்க, நீங்கள் பிறப்பதற்கு முன்னமே உங்களுக்கு என்று சொல்லி ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று ஆபிரகாமிட்ட வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் காலத்துக்குள்ளதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப கர்த்தர் நடத்துகிற வழியை நம்ம அறியாததுனாலதான் இன்றைக்கு நமக்கு மரண பயம் எனப்பட்டது வருது. அதாவது இஸ்ரவேலருக்கு இந்த சமுத்திரத்தை பார்த்து பயந்தாங்களாம். இந்த பயமா இருந்த மக்களுக்கு ஆண்டவர் பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு பார்வோனை கடினப்படுத்தி கூட்டிட்டு வர்றார். இப்ப பார்வோனும் அவனுடைய ரதங்களும் வருகிற போது யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இந்த ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவத்தையும் பார்த்த இஸ்ரவேலர் மிகவும் பயந்தார்கள். அப்ப மிகவும் பயப்பட்டதற்குடைய காரணம் என்னன்னா, ஒருவேளை இந்த பயத்தோடு கூட மோசே கடலை திறந்து விட்டிருந்தா கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் இறங்கி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடம் நல்லா இருக்கும் பிரதர், நடுக்கடல் ஒருவேளை சேறு சகதியமா இருக்கலாம், அல்லது சமுத்திரத்துல கொடிய நீர் யானை, நீர் நாய்கள் அல்லது கொடிய மிருகங்கள் கூட இருந்து நம்மளை கொண்டு போடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால நீங்க போங்க, நான் வரமாட்டேன் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். அப்ப தேவன் நம்மளை நடத்தணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, கர்த்தர் கடலை மாத்திரம் திறக்கிறவரும் அல்லங்க, நம்மளை கடலுக்குள் நடந்து போவதற்கு பார்வோனையும் அவன் ரதங்கள் குதிரைகளையும் நம்மை பின்தொடரும்படியாக எழுப்பி கூட்டிட்டு வர்றார். இப்ப எழுப்பி கூட்டிட்டு வந்த போதுதான் இவர்கள் பயந்து எப்படியாவது ஜீவன் தப்பணும்னு தான் சமுத்திரத்துல இறங்கி ஓடுறாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் திறக்காத சமுத்திரத்தையும் திறப்பார், கடினமாகாத பார்வோனின் இருதயத்தையும் கடினப்படுத்துவார். இவர்கள் வனாந்தரத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, இவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த மாறா எனப்பட்ட அந்த நிலத்துக்கு இவர்களே 3 நாள் ஓடி போறாங்க. இந்த மாறாங்கிற இடத்துல ஓடி போய் இந்த எகிப்துல எப்படி தாகமா இருந்தா தண்ணீர் குடிக்கிறோமோ அதே மாதிரி தேவன் நடத்துற வழியில தேவனுடைய ஒத்தாசையே இல்லாம இவர்களே போய் மாறாவின் தண்ணீரை போய் அள்ளி குடிக்கிறாங்க. அந்த தண்ணீர் மிகவும் கசப்பா இருந்ததாமா. உடனே மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரே நமக்கு மனைவியை கொடுத்திருக்கலாம், கர்த்தரே நமக்கு பிள்ளைய கொடுத்திருக்கலாம், கர்த்தரே நமக்கு வேலையை கொடுத்திருக்கலாம், கர்த்தரே நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், இந்த வனாந்தரத்தை கர்த்தரே சூஸ் பண்ணி நடத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் இல்லாமல் மனைவியோ பிள்ளையோ வேலையோ ஊழியமோ நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கட்டாயம் பாருங்க, எதிர்பாராத சில கசப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அன்றைக்கு ஆதாமுக்கு முதல் மனுஷியாகிய ஏவாள் வருகிற போது கர்த்தரோடு வந்தாங்க. கர்த்தருக்குள்ள இருந்து அந்த மனுஷிய பார்த்த போது அந்த மனுஷிக்கு வச்ச பேரு, அந்த மனுஷிய குறித்து வர்ணித்த வர்ணிப்பு வேற.
ஆனா என்றைக்கு கர்த்தருடைய ஆவியை விட்டு விலகி கர்த்தரை விட்டு விலகின உடனே அந்த மனுஷியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையே வேற. அதே மாதிரிதான் நம்மளுடைய எல்லாவற்றிலைங்க இன்கிரைஸ்ட் லைஃப், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, அது நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரும். கிறிஸ்துவுக்கு உள்ளாக போகாம மேலோட்டமான வாழ்க்கை, குடி தண்ணியே நமக்கு டிசீஸை கொண்டு வந்துடும், இல்ல கசப்பை கொண்டு வந்துடும். இந்த மாறாவை போய் குடிச்சதுக்கு அப்புறம் முறுமுறுக்கிறாங்க. அந்த நேரத்துல மோசே போய் ஜெபிக்கிறார். இப்ப கர்த்தரே சொல்றாரு, இந்த மக்களுக்காகத்தாப்பா இந்த தண்ணி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தோம். ஒருவேளை இந்த தண்ணி முன்னமே மதுரமா இருந்திருந்ததுன்னா இவர்கள் குடிப்பதற்கு யாரும் தண்ணியை கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால இவர்கள் குடிக்க வேண்டும் என்று இந்த தண்ணியை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்றே ஒன்று செய், நான் காண்பிக்கிற மரத்தை எடுத்து அந்த தண்ணீர்ல போடு அப்படின்னார். அதன் அடிப்படையில மோசே மரத்தை வெட்டி தண்ணியில போட்ட உடனே மரத்துல இருக்கிற மதுரமெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு, தண்ணிக்குள்ள இருக்கிற கசப்பெல்லாம் மரத்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்றார். இரண்டாவது சிக்ஷை. மூன்றாவது, இவர்கள் கண்மலைக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. கண்மலையிலிருந்து எப்படி சார் தண்ணி வரும்? அதாவது ஒரு வாய்க்கால் ஓடிச்சுன்னா பரவாயில்ல, தண்ணி குடிக்கலாம். பாறையா இருக்குது, எப்படி இது ஓடும் சார்? மண்ணாய் இருக்கிற மனுஷன் ஒன்ன மனுஷனாக்க அவரால் முடியுமாந்தா, கண்மலைக்குள்ள இருந்து தண்ணீரை கொண்டு வர அவரால் முடியும். நம்ம வானத்துல பாக்குறோம், வானத்துல தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா மேகமூட்டம் கூடுது, அது குளிர்ந்த காற்று அடிக்குதுங்கிறாங்க, அது பெரும் மழையா கொட்டுதுங்க. இது எப்படி மேல இருந்து கீழே கர்த்தர் தண்ணியை கொண்டு வர முடியுமாந்தா, ஒரு மலைக்குள்ள இருந்து கர்த்தரால தண்ணீரை கொண்டு வர முடியும். மலடியும் பிள்ளைத்தாட்சி ஆக்க முடியும். செத்து போன கற்பத்தையும் கர்த்தரால உயிர்ப்பிக்க முடியும். பாருங்க, இது இவர் யார் என்பதை விளங்க வைக்கிறத கண்மலைக்கு முன்னாடி வந்த போது அவர்கள் தண்ணீர் இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. அங்க கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, நீ தேவனுடைய கோலை எடுத்து கண்மலையை அடி அப்படின்னாரு. அப்ப கண்மலையில இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இதே சம்பவம் பின்னாட்கள்ல கண்மலையிட்ட வர்றாங்க. கர்த்தர் பேச சொல்றாரு. மோசே இரண்டாவது விசை அடிக்கிறாரு. 2 தடவை அடித்தோன்னு தண்ணி வந்துருது. ஆனாலும் அதை அடித்தது நிமித்தம் மோசேக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை தேவன் கொடுக்கிறார். அப்ப இந்த கண்மலைக்கு முன்னாடி வந்தது ஒரு சிக்ஷை தான். அடுத்து இவர்கள் எரிகோவுக்கு முன்னாடி வர்றாங்க. எரிகோவும் அடைபட்டு இருக்குது. அங்கேயும் கர்த்தர் ஒரு ஆப்ஷன்ஸை கொடுக்கிறார். 6 நாள் எரிகோவை அமைதியா சுத்தி வரணும். 7வது நாள் தான் எக்கால சத்தத்தோடு 7 தடவை நீங்கள் சுத்தி வரும்போது, இந்த எக்கால சத்தத்திலையும் நீங்கள் 6 நாள் கீழ்ப்படிந்து நடந்ததுலையும் அந்த எரிகோ பட்டணம் இடிந்து விழுங்கிறாரு. அதன் அடிப்படையில போகிறாங்க. எரிகோ பட்டணம் அப்படியே இடிந்து விழுகுது. இதற்கப்புறம் யோர்தானுக்கு முன்னாடி வர்றாங்க. யோர்தான் இடத்திலேயே கர்த்தர் சொல்றாரு, பிரதான ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போக சொல்லி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டிய சுமந்த ஆசாரிகள் என்றைக்கு காலை கொண்டு போய் யோர்தான்ல வைக்கிறாங்களோ, யோர்தானின் தண்ணி பின்னிட்டு திரும்போ, அப்பொழுது யோர்தானில 12 கற்களையும், அதே மாதிரி யோர்தானில இருந்து 12 கற்களை எடுத்து கீழ்கால 12 கற்களையும் அடையாளமா வைக்க சொல்றார். இது எல்லாமே பாருங்க ஒரு சிக்ஷை மாதிரிதான். அனுபவமே இல்லை சார், இந்த மாதிரி வழியில நடந்ததே கிடையாது. ஆனா கர்த்தர் அந்த வழியில கூட்டிட்டு போறார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க இந்த சிக்ஷையே இவர்களுக்கு என்னவா மாறுதுன்னா, நீதியின் பலனாகிய சமாதானத்தை கொடுக்குது. இன்னைக்கு ஸ்கூலே இருக்குதுங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு அளவுக்கு பிள்ளைகளுக்கு பரீட்சைன்னா என்னங்கிற ஒரு பயம் வருது. இந்த பரீட்சையின் காலம் வர வர இவர்களுக்கு அவ்வளவுதான், உலகமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு பயம் வருது பாருங்க. அந்த பரீட்சை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு விடுதலை மாதிரி, ஒரு நீதியின் சமாதானம் மாதிரி வருது. அடுத்து 6th போறாங்க, அதே மாதிரி பரீட்சை வருது. ஆனா எத்தனை வருஷம் இந்த பரீட்சை எழுதினாலுமே இந்த பரீட்சையின் காலம் வரும்போது இதுல பழக்கப்படாதவர்களுக்கு பயம்தான் வருமாமா. ஆனா வேதம் சொல்லுதுங்க, கர்த்தர் நம்மளை நடத்துறாராமா. ஒரு இடத்துல பேதுரு சொல்றாரு, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தி நம்மளை கர்த்தர் நடத்துவார் அப்படிங்கிறார். அப்ப சீர்படுத்துகிறது தான் பாருங்க சிக்ஷை. இந்த சீர்படுத்துவதற்கு தான் தேவன் நமக்கு சில சூழ்நிலைகளை நமக்கு எதிராக இருக்கிறது போல காமிக்கிறார். அப்ப இந்த சிக்ஷை எப்படி கொண்டு வர்றாருன்னா, தேவன் ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் சிக்ஷிக்கிற மாதிரி சிக்ஷிக்கிறார். ஆபிரகாம் கூட இஸ்மவேலை சிக்ஷித்திருக்கிறார் பாருங்க.
எப்படி சிட்சித்திருக்கிறார்னா, ஈசாக்கை சிட்சித்ததை காட்டிலும் இஸ்மவேலை சிட்சித்தது மிகவும் கொடூரமான சிட்சை. ஈசாக்கு பிறந்த 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா இஸ்மவேல் அப்படி கிடையாது. ஒரு 14 வயதாயிடுச்சு. ஒரு பையனுக்கு நல்லது கெட்டது என்னதுன்னு தெரிகிற வயசு அடைஞ்சிட்டாரு. அப்பத்தான் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த பெயின் எனப்பட்டது இருந்திருக்கும். வேலைக்காரர்களுக்கெல்லாம் செய்தாரு. ஆனா 21வது அதிகாரத்திலங்க கர்த்தர் சொல்றாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடுன்ட்டார். அப்ப கர்த்தரிடத்துல ஆபிரகாமும், ஆண்டவரே இப்பதான் அவனுக்கு சொற்ப வயசா இருக்குது, ஒருவேளை 14-15 வயசா இருக்குது, கல்யாணம் அடிச்சு மனைவியோட கூட சேர்த்து அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாம உடனே கீழ்ப்படிஞ்சார் பாருங்க. கீழ்ப்படிஞ்சு துக்கமான விஷயம்தான். ஏன்னா இத்தனை வருஷம் தன்னோட மனைவியாகவே ஆகார் வாழ்ந்துட்டாங்க. இஸ்மவேலு தன்னுடைய பிள்ளையாகவே வாழ்ந்துட்டாரு. இப்ப மனைவியும் பிள்ளை அனுப்பிவிடுன்னு சாரால் சொன்னது ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அனுப்பிச்சு விடுன்னு உடனேயே இந்த இஸ்மவேல ஆபிரகாம் கொடுக்க வேண்டிய வெகுமானங்களை கொடுத்து ஆகாரோடு சேர்ந்து வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சு விட்டார். ஆனா இந்த இஸ்மவேல் ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கோடு வந்து ஆபிரகாமை அடக்கம் பண்ணி இருக்கிறார். அதனாலதான் சொல்லுது, உன் பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆபிரகாம் இஸ்மவேலை நடத்த வேண்டிய வழியில கரெக்டா நடத்தினார் பாருங்க. அதாவது கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம இந்த ஆகாரையும் இஸ்மவேலனையும் கர்த்தர் வனாந்தரத்துக்கு நடத்தல. ஆபிரகாமே, உனக்கு இந்த காரியம் கஷ்டமாயிருச்சு, இந்த காரியத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன், அந்த ஆகாரையும் அந்த பிள்ளையும் நான் உன்னை வித்தா இருக்கிறதுனால ஆசீர்வதிப்பேன், அவர்களை வனாந்தரத்துக்கு நீ அனுப்பு அப்படின்னு கர்த்தரே கூட்டிட்டு போனாருங்க. கர்த்தர் கூப்பிட்டதுனாலதான், கர்த்தரை அனுப்புன்னு சொன்னதுனாலதான் ஆபிரகாமே அனுப்புனார். அப்ப இந்த உணர்வு இஸ்மவேலுக்கு வந்ததுனாலதான், என்னையும் என் தாயையும் வனாந்தரத்துல நீ அனாதையா விட்டுட்டீல, உன்னுடைய அடக்காதனைக்கெல்லாம் நான் ஏன் வரணும் அப்படின்ட்டு வராதபடி தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்கின்ற பிரமாணம் இல்லாத போதே இந்த இஸ்மவேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி வெளியே வந்ததுனால வேத வசனம் சொல்லுதுங்க. ஆதியாம புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல, ஈசாக்கோடு சேர்ந்து கொண்டு ஆபிரகாமை இஸ்மவேல் அடக்கம் பண்ணினான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்றோரை பிரமாணம் இருக்கிற போதே நம்ம அநேக நேரத்துல தகப்பனையும் தாயையும் கனம் பண்றதில்லை. இது மாதிரி இஸ்மவேல் மாதிரி பிரமாணமே இல்லாத ஒரு காலகட்டத்துல ஒருவேளை இப்படி நம்ம தகப்பன் நமக்கு செய்திருந்தார்னு வைங்களேன், ஆபிரகாம் மாதிரி மனைவியும் பிள்ளைகளையும் வனாந்திரத்துக்கு அனுப்பிட்டு எந்த சோல்ஸுமே இல்லாம, வாழ்வதற்கு தேவையான எந்த வாழ்வாதாரமுமே இல்லாம வனாந்திரத்துல ஆகாரனுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலும் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று 50 தூரத்துல போட்டுட்டு போய் அந்த அம்மா அழுகிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு காரணமா இருந்த ஆபிரகாமினுடைய மரணத்துல நம்மளா இருந்தா வந்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆயிட்டாலே தகப்பனோடு பேசிக்கொள்ளாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளோடு பேசிக்கொள்ளாத எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க தேவனுடைய சபைக்கும் வேற போய்க்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுதுங்க, ஆபிரகாமினுடைய பிள்ளையை கர்த்தரே தாம் பிள்ளையா நடத்தினார். அதனாலதான் அந்த பெயர் சபா வனாந்தரத்துல ஒரு நீரூற்றை அவர்களுக்கு திறந்து அந்த இடத்துல வாழ வைத்து, ஆபிரகாமின் பிள்ளைங்கிறது நிமித்தமா தான் செத்து விடுவான் என்று நினைத்த இடத்துல வனாந்திரத்துல தேவனே அவனை வல்லவனாக மாற்றினார். இதுதான் சிச்சையில கிடைக்கக்கூடிய சில காரியம். ஆனா சிச்சை இல்லாம சில காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிவு பாருங்க ஆசீர்வாதமாவே இருக்கு. ஒருவேளை சாலமோனா இருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு எடுத்து அப்படியே ராஜாவாயிட்டார். அதாவது சிறு வயதிலே ராஜாவாயிட்டார். ராஜாவான உடனேயே வேத சொல்லுது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல கர்த்தரே தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார்.
ஒண்ணு நாளாகமம் 29வது அதிகாரம் 17 19 வரைக்கும் பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்துல தாவீது ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா அவன் உத்தமத்துல நடந்துட்டான்னா, அவன் இருதய உத்தமமா இருந்துருச்சுன்னா, அவன் மாத்திரமல்ல என்னை போல அவன் முடிவுல அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவான் என்று சொல்லிதான் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். ஆனா வேதம் சொல்லுதுங்க, கர்த்தர் தரிசனமான போது இங்க சாலமோன் கர்த்தரிடத்துல கேட்கிறாரு, இந்த ஜனங்களை நியாய விசாரிக்கிறதற்கு, அதாவது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களை நியாய விசாரிக்கிற எண்ணிக்கை கடங்காத மக்கள், அது எங்க அப்பாவினுடைய கீழே இருந்த பெரிய நிப்புண் ஞானிகளாயிருக்கிற இந்த மக்களை நான் நியாய விசாரிக்கணுமா இருந்தா எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருன்னு கேட்டார். இந்த ஞானமுள்ள இருதயமே தேவனுக்காகவும் கேட்கல, தனக்காகவும் கேட்கல, ஜனத்துக்காகத்தான் கேட்டார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் உலகம் ஏதாவது சொல்லுமா? உறவினர்கள் ஏதாவது சொல்லுவாங்களா? நண்பர்கள் ஏதாவது சொல்லுவாங்களா? அதாவது உலகத்தின் மகிமையை நாடுகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. பாருங்க, இன்றைக்கு உலகம் நம்மள ஓகோன்னு சொல்லும், அதே உலகம் பாருங்க நாளைக்கு அவனை சிலுவையில் அறையின்னு கூட சொல்லும். உலகத்தை நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. அது ஒரு தண்ணி மாதிரி, நல்ல கூலான காலகட்டத்துல அது ஐஸா மாறிடும், நல்ல வெயில் காலத்துல ஓடுகிற ஆறா மாறிடும். பாருங்க, ஜனங்கள் தண்ணீரை போல இருக்கிறவங்க. ஆனா தேவனோடு கூட நம்ம எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம், எவ்வளவு தேவனுக்காக இருக்கிறோம், அதுதான் முக்கியம். சவுலையும் கூட கர்த்தர் அந்த நாட்களில ராஜாவாக்கினது தேவனுக்காக ராஜாவாக்கல. தேசத்துல எல்லாருக்கும் எப்படி ராஜாக்கள் இருக்கிறாங்களோ அதே போல எங்களையும் ஆளுவதற்கு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர் கேட்டாங்க. இந்த இஸ்ரவேலர் கேட்டதுனாலதான் இஸ்ரவேலருக்காக தான் ராஜாவாக சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார். அதுவும் சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புறார். இந்த ராஜாவாக வேண்டிய மனுஷன் கடந்து போக வேண்டிய 3 முக்கியமான இடங்கள் இருக்குதுங்கிறார். ஒன்று, இங்கிருந்து புறப்பட்டு போனீங்கன்னா ராகேலின் கல்லறைக்கு போவ அப்படிங்கிறார். ஏன் ராகேலின் கல்லறைக்கு போகணும்? இந்த சவுல் ராஜாவாயிட்டானா இமீடியட்டா போய் ஜனங்களை பார்த்து நான் ராஜான்னு சொல்றதுக்கு பதிலா ராகேலின் கல்லறைக்கு கர்த்தர் நடத்துறார். ஏன் அப்படின்னா அநேகர் கல்லறைக்குள்ள போய் அடக்கமாயிட்டாங்க சார். வேதவசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல இந்த பென்யமீன் கோத்திரத்து மக்கள் தான் அநேக இஸ்ரவேலருடைய மரணத்திற்கும், அல்லது அந்த பென்யமீன் கோத்திர மக்கள் தான் சிறுமையாய் போவதற்கும் அங்க மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது. துன்மார்க்கமாய் இருந்த பென்யமீன் வாலிபர்கள் ஒரு லேவியனுடைய மனைவியை கெடுத்து கொலைய பண்ணிட்டாங்க. அந்த லேவி கழுதையின் மேல் வைத்து கொண்டு போய் தன்னு ஊர்ல போய் தன் மனைவியை 12 துண்டா வெட்டி தேசத்திற்கு அத்தனைக்கு அனுப்பினார். இதற்கு அப்புறம்தான் பென்யமீன் கோத்திரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே இஸ்ரவேலர் ஒண்ணு சேர்ந்து கொண்டு இந்த பென்யமீனை யுத்தம் பண்ணின போது எத்தனையோ ஆண்கள் இறந்து போயிட்டாங்க. அப்ப உன்னுடைய கோத்திரம் எனப்பட்டது நல்ல கோத்திரத்தினால கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கல. அடுத்து இந்த ராகேலின் கல்லறைக்கு போனீங்கன்னா இந்த ராகேல் நல்ல பெண்மணி கிடையாது. அன்றைக்கு யாக்கோப அவங்க மாமா வீட்டில இருந்து புறப்பட்டு வருகிற போது இந்த ராகேல் அவங்க அப்பாவினுடைய வெள்ளி தெய்வங்களை எல்லாம் திருடி கொண்டு அது ஒரு மண்ணுக்குள் புதைத்து வைத்து அதன் மேல ஒரு சேர் போட்டு ஒரு சாமியான விரித்து அதுல உட்கார்ந்து நான் கர்ப்பவதியாய் இருக்கிறேன்னு மறைத்து வைத்துட்டாங்க. ஆனா இந்த யாக்கோபு சொல்றாரு அவங்க மாமாட்ட, யாரிடத்துல உன்னுடைய தெய்வங்கள் இருக்குதோ அவர்கள் கொலை கடவார்கள். இப்பேற்பட்ட ஒரு பெண்மணி தன் கணவனுக்கு மறைச்சு ஒரு தெய்வத்தை திருடி கொண்டு வந்தவங்க. இதற்கு அப்புறமும் பாருங்க, இந்த பென்யமீன் பிறந்த உடனே தன்னுடைய தவறுதலை உணரல. இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் எனக்கு இந்த வேதனை, நான் சாகிறதுக்கு காரணமே இந்த குழந்தைதான், குழந்தை மேல பழிய போட்டாங்க, பெனோனின்னு பேர் வச்சாங்க. ஆனா அங்கதான் யாக்கோபு முதல்ல அந்த குழந்தைக்கு பென்யமீன்னு பேர் வச்சார். இதற்கு முன்னாடி பிறந்த 12 பேரை ஒரு பெண் பிள்ளை முதற்கொண்டு எல்லா தாய்மார்களே தான் பேர் வச்சாங்க. முதல்ல யாக்கோபு தான் பென்யமீன்னு பேர் வச்சார். சரி, இதுதான் இப்படின்னா அங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற போது திருமணம் முடித்து அநேக நாட்கள்
இந்த ராகேலுக்கு குழந்தை இல்லை. இமீடியட்டா குழந்தையை பெறுவதற்கு கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்தி ஒப்புரவாக்கி தேவனுடைய சந்ததி வருவதற்கு தன்னை தேவ சமூகத்துல அடிமைப்படுத்தாம என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுமோ செய்ய பார்க்கணுமோ அதை தான் செஞ்சாங்க. ரூபன் மூலமா ஏதோ தூமீம் எனப்பட்ட ஒரு காயை புசித்து அதன் மூலமா குழந்தை வரும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபோட சண்டையே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா தான் வேலைக்காரிய கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அதனாலதான் ராகேல அவ வேலைக்காரிய கல்யாணம் பண்ணி கொடுத்தது. இப்படி இந்த ராகேலனுடைய வாழ்க்கை எனப்பட்டது இந்த உலகத்துல ஒரே சண்டையும் சச்சரவுமாவே இருந்தது பாருங்க. அதைத்தான் இங்க காண்பிக்கிறார். உன்னுடைய கோத்திரம் பென்யமின் கோத்திரம் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணின ஒரு கோத்திரம். அதனால நீங்க நல்ல கோத்திரத்தினால கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கல, கல்லறையில போய் பாரு அப்படிங்கிறார். இதற்கு அப்புறம்தான் தாபோரின் சமபூமிக்கு போவ அப்படிங்கிறார். இந்த தாபோரின் சமபூமியில தான் கிதியோனினுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டாங்க பாருங்க. அப்ப அதே மாதிரிதான் சகோதர யுத்தம் எனப்பட்டது பண்ணின கோத்திரன்ட்டு மூன்றாவது தான் பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தின் இடத்துல போய் சேருவ. அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் மேல் இருக்கிற ஆவி உன்மேல இறங்கி நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் அப்படிங்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமா உருவாக்கப்பட்டு இருந்த இதே சவுல் கர்த்தருடைய யுத்தத்தை பரிபூர்ணமா நடத்தலைங்க. இதை குறித்து 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, சவுல் இந்த யுத்தத்தை பூரணமாய் நடத்தாததுனால கர்த்தர் சவுலை ராஜாவாக்கினது அவர் மனதிற்கு விசனமாய் இருந்ததாம். ஒரு விதத்துல பார்த்தா சவுல் சாமுவேலுக்கு ஆவிக்குரிய ஒரு மகனை போல. அப்ப யாரு மகனுக்கு துக்கத்தை கொடுப்பாங்கன்னு நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய 22ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்குமாமா, அதை சிற்சை அதாவது தண்டனையின் பிரம்பினால அதை அகற்றுங்கிறார். அப்ப இந்த சவுலுக்கு கிடைக்க வேண்டிய சிற்சை சரியா கிடைக்காம ராஜாவானதுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு எதிரிய கூட யுத்தம் பண்ணி தகப்பனை சந்தோஷப்படுத்தல. ஆனா நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். அப்ப இதே தாவீத கர்த்தர் சிட்சித்தார் பாருங்க. கர்த்தர் தனக்காக அபிஷேகம் பண்ணும்படியா சாமுவேல்ட்ட சொன்னார். அப்ப இந்த வனாந்தரத்துல தாவீதை நடத்தின விதத்தை தான் தாவீது உபத்திரவங்கிறார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பித்திருந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப சில சிற்சைகள் நம்ம இருதயத்துல இருக்கிற மதியீனத்தை அகற்றும் பாருங்க. அப்ப சிற்சை இல்லாத சவுல் எப்படி கர்த்தருடைய மனதிற்கு துக்கத்தை கொடுத்தாரோ அதே மாதிரிதான் நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளை சரியான பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டு சரியான பாடங்களை படிக்க வச்சு சரியான ஒழுக்க நெறிகளுக்குள்ள நடத்தணும் பாருங்க. இதுதான் கல்விக்கூடம் எனப்பட்டது. நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு இந்த தேசத்திற்கும் வீட்டிற்கும் தேவனுக்கும் ஒரு நல்வாழ்வை வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் கல்விக்கூடம். ஆனா இன்றைக்கு கல்விக்கூடத்திலேயே நெறிமுறை இல்லாத அளவுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்குது பாருங்க. ஏன்னா எல்லாமே பணம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூலை திறந்தா இத்தனை பிள்ளைகளை படித்து இத்தனை பிள்ளைகளை தேசத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு காலம் போய் இன்னைக்கு இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்தோம், இவ்வளவு கிளாஸ் ரூமை திறந்தோம், இவ்வளவு ஸ்டூடெண்ட்களை கொண்டு வந்தோம், இவ்வளவு ஃபீஸ் வாங்கணும், இன்னும் ஸ்கூலை எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற ஒரு பண மோட்டிவா மாறினதுனால அறம் செய்ய விரும்புங்கிற பாடலே அகன்று போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. முன்னொரு காலகட்டத்துல ஒரு ஸ்கூல்ல, அதாவது காமராஜர் காலகட்டத்துல எல்லாம் ஒரு உயர்கல்வி ஹையர் ஸ்டடிக்கு ஒரு ஸ்கூலை ஓபன் பண்ணணுமா இருந்தா அந்த ஊர் மக்கள் 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்தா அதுல வேணா கட்டலாம் என்று அரசாங்கமே அப்படித்தான் தீர்மானிச்சது பாருங்க. இன்றைக்கு அரசாங்கமோ கல்விக்கூடங்கள், அநேக கல்விக்கூடங்களில
எத்தனையோ பள்ளிகள் மூடப்பட்டு வருகிறதை குறித்து கவலையோடு கூட அநேக அறிக்கைகள் தெரிவிக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு அறம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் சிற்றை. பாருங்க, முன்னொரு காலகட்டத்துல வாத்தியாரனுடைய கண்ட்ரோல்ல பிள்ளைகள் இருந்தாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுடைய கண்ட்ரோல்ல வாத்தியார் வந்துட்டாங்க. ஏதாவது பிள்ளைய நீ அடிச்சேன்னா உடனே அதற்கு தண்டனை வாத்தியாருக்கு. அதுல பொய் குற்றங்கள்லாம் சொல்லி அநேக விதமான தவறுதலான கேஸ போட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்புற ஒரு நிலைமை ஆயிட்டு. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம சிக்ஷிக்கப்படலைன்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய பெற்றோர் நம்மளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க, அல்லது நம்மளுடைய ஆசிரியர் நம்மளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஒன்று வரும் பாருங்க, காரணமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் கொண்டு வருவார். இதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல தாவீது கோலியாத்தை ஜெயித்துட்டு வர்றார். வருகிற போது அந்த எருசலேமில் இருக்கிற குமாரத்திகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையா பாடிட்டு வர்றாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல சவுலினுடைய இருதயத்திற்கு விசனமாயிட்டாமா. ஏன்னா இருதயமே பக்குவம் அடையலைங்க. இருதய பக்குவம் அடைஞ்சிருந்தா இந்த தாவீது தன்னுடைய மகனுடைய போல இருக்கிறான், யோனத்தான் எப்படியோ அதே மாதிரிதான் தாவீதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இருந்திருக்கும். ஆனா அது இல்ல. இப்ப யோனத்தான் கூட தாவீதோடு கூட ஒரு ஸ்திரீயின் நேசத்தை போல உடன்படிக்கை பண்றான். ஆனா சவுலுக்கு விசனமானது மாத்திரமல்ல, தாவீதை எப்பொழுது கொலை செய்யலாம் என்று வகை தேடிக் கொண்டிருந்தான். நம்ம சிற்றையில பழக்கப்படாத பட்சத்துல கட்டாயம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் சில பேர் ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் வராது. அதே இடத்துல என் பிள்ளைதான் வரணும்னு நினைப்போம். சார், யார் பிள்ளை வந்தால் என்ன, கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அந்த பிள்ளைய பிளஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இருதயம் வரணும். பாருங்க, இயேசு தன்னை பெயல்செபூவை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறவன் என்று அந்த நாட்கள் இருக்கிற பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் எல்லாம் சொல்றாங்க. அப்ப பிசாசுகளுக்கு தலைவனாய் இருக்கிற இயேசு இந்த பிசாசுகளை கொண்டு பிசாசுகளை துரத்துறாருன்ன போது நம்மளுடைய இருதயமானதா எப்படி இருந்திருக்கும்? இப்படி சொல்லுகிற மக்களை அவங்க பிள்ளைகளையே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சபிச்சிருப்போம். இல்லைன்னா பிள்ளைகளே விளங்காம போகிற ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லிடலாம். ஆனா ஏசு சொல்றாரு, நான் செய்யற இந்த புனிதமான வேலைய உங்க பிள்ளைங்க ஃபியூச்சர்ல செய்வாங்க. அப்போ உங்க பிள்ளைகளையும் நீங்க பிசாசின் பிள்ளைகள் தான் சொல்ல போறீங்களா? பிசாசுனால பிசாசுகளை துரத்த போறீங்களா? என்ன உங்களை பிள்ளைய போல பார்க்க வேண்டிய நீங்க இன்னைக்கு என்னைய பிசாசின் பிள்ளையா பாக்குறீங்க என்று அங்க கூட இயேசு தம்முடைய அன்பை தாங்க வெளிப்படுத்தி காமிச்சாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கணும். பாருங்க, ஒருவேளை நமக்கு தீமை செய்கிறாங்களா, அவர்களுக்கு தீமை வரக்கூடாது, அவருடைய பிள்ளைகளுக்கு தீமை வரக்கூடாது. அவர்களும் என்னுடைய பெற்றோர் எப்படி என்ன பார்க்கிறாங்களோ அது போல என்ன பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் அவர்களுக்கு வேணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நார்மலா எந்த மனுஷனுக்கு அப்படி வரவே வராது. காரணம் என்னன்னா, பரிசுத்தாவி வரும் பொழுதுதான் பாருங்க இந்த மாம்சமான யாவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயமே வரும். அங்கதான் ஆத்தும பாரமே எனப்பட்டது வரும். ஆத்தும பாரமே இல்லையே, இன்னைக்கு மக்கள் எல்லாம் சுயநலமா இருக்கிறாங்கன்னா ஆத்ம பாரம் தன்னால வராதுங்க. கர்த்தருடைய ஆவி எந்த மனிதனுக்குள்ள இருதயத்துல ஊற்றப்படுகிறதோ அந்த ஆவியினாலதான் தேவ அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கும். இப்ப சவுல் அழிந்து போனதுக்கு காரணம் என்னன்னா சிட்சையில நடத்தப்படாததுனாலதான். அது மாத்திரமல்ல, சவுலின் நிமித்தமா தேவனும் துக்கப்பட்டு தேவன் ஏற்படுத்தி வைத்த சாமுவேலும் துக்கப்பட்டதுனால அதே பாடத்தை இன்றைக்கு சவுலும் விசனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிச்சிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் சிட்சையில பழக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அதை சிட்சையா நம்ம நினைச்சிட்டோம்னா ஓகே. ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேவன் கொடுக்கிற சிட்சைய சரியா புரிந்து கொள்ளாம இது பிசாசினால் வரக்கூடிய போராட்டம் அப்படின்ட்டாங்க. அதனால பிசாசை கட்டுவோம், செய்வனை செஞ்சிட்டாங்க, செய்வனை எடுப்போம், ஓடெடுப்போம், தகடு எடுப்போம். சார், நம்மளுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நம்மளுடைய உள்ளான மனிதனை தேவன் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதத்தினுடைய
17வது வசனம், சிற்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடே ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு பண்ணுகிறாய். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய சிற்சையை ஏற்றுக்கொள்ளல அல்லது கர்த்தருடைய சிற்சையை தூக்கி பின்னாடி போட்டுட்டார்னா அந்த மனுஷனோட கூட ஃபெல்லோஷிப் எப்படி வரும் பாருங்க. திருடனோடு ஐக்கியப்படுறாங்க, விபச்சாரக்காரரோடு கூட ஒரு தொடர்பு இருக்குது. வாயை பொல்லாப்புக்காக திறக்கிறான். வாயை திறந்தாலே பாருங்க தப்பு தான். ஏராளம் தாராளமா இக்குத்தப்பான பொய் பேசுறது. அது மாத்திரமல்ல, சொந்த சகோதரனுக்கு விரோதமாகவே திட்டம் போடுறாங்களாம். இப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய சிற்சையில அனுமதி பிரவேசிக்காததுனாலதான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய 30வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது வெறுதான், சிற்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த தீர்க்கதரிசிகளை அந்த நாட்களில எருசலேமில் இருக்கிற வாலிபர்கள் கொலை செய்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சார் எங்களுடைய ஃப்ரீடத்தை இந்த தீர்க்கதரிசிகள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி யோவான் சானகன் ஏரோதியாளினுடைய தீய வாழ்க்கை ஏரோதோடு கூட இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு ஏரோத கண்டித்தார். அப்ப இந்த ஏரோது அந்த தீய வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கல, அல்லது ஏரோதியாலோ தீய வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கல. ஏன்னா யோவான் சானகன் வனாந்தரத்திலிருந்து வீரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி அவருடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துற போது ஜனங்கள்ல இருந்து, ஆயக்காரில இருந்து, போர் சேவர் இருந்து எல்லாரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா ஏரோது ஞானஸ்தானம் எடுக்கல. ஏரோதோடு கள்ள உறவுல இருந்த ஏரோதியாலும் எடுக்கல. இதற்கு பதிலாக இப்படி கண்டிக்கிற இந்த யோவான் சானகன் இருக்கிற வரைக்கும் இந்த பாவ சந்தோஷத்திற்கு கட்டாயம் தடையாத்தான் இருக்குன்னு பல நாள் திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, ஏரோதியாளுடைய மகள் ஏரோதினுடைய ஜென்ம நாள், பிறந்த நாள் வந்த போது சபையார் அனைத்திற்கு முன்பாக ஒரு நடனம் ஆடினான். அந்த பெண்ணு ஆடின நடனத்துல மயங்கிய ஏரோது அந்த சிறு பெண்ணை கூப்பிட்டு, எம்மா நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேம்மா, ராஜ்யத்துல பகுதி கேட்டாலும் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு ராஜ்யங்கிறது ஆடுகிறவர்கள் கையில போகணும்னு ஏரோது நினைக்கிறார் பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ பேரு ஆட்டக்காரனுங்க, ஆட்டக்காரி கையில தான் நாடு போகணும், அவங்கதான் நாட்டை நல்லா நடத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சார், தேவ பயம் உள்ள மனுஷன், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமா வாழ்கிற மனுஷன் கையில நாடு இருந்தாத்தான் பாருங்க. யோசேப்பு மாதிரி பல நாடுகள் எகிப்தினுடைய உதவியை தேடி வரும். யோசேப்பு ஒரு பரிசுத்தவான், கர்த்தருடைய ஆலோசனையின்படி வாழ்ந்த மனுஷன். தனிமையில வேறொருவனுடைய மனைவி இவரை அபகரிக்க நினைத்த போது, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன்னை காத்து கொண்ட மனுஷன். இந்த மனுஷன் கையில எகிப்துங்கிற ஒரு நாடு வந்ததுங்க. உலக நாடுகளை எகிப்தின் கையேந்தி வரக்கூடிய அளவுக்கு 7 வருடத்துல மிகப்பெரிய செழிப்பு வந்தது. ஆனா இன்றைக்கு சினிமாக்காரி கையில போய் நாட்டை கொடுத்து இன்றைக்கு எல்லோரும் பாருங்க 4 பேர் சேர்ந்து கொலை செய்யறாங்க, 4 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் சினிமாவில காமிக்கிறத பார்த்து நடைமுறையில கொண்டு வராங்க. மாதிரி இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, இங்க கர்த்தர் சிற்சைய அவங்களுக்கு கொண்டு வந்த தீர்க்கதரிசிகளை வேண்டாம் என்று சொன்னது போல அந்த ஆட்டக்காரி அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறான், ராஜா எதை கேட்டாலும், ராஜ்யத்தில் பகுதி கேட்டாலும் கொடுக்கிறேன்ன போது, ராஜ்யத்தில் பகுதி வாங்கி நம்ம எதுக்கு சந்தோஷப்படணும்? ராஜ்யமே முழுசா நம்மள்கிட்ட தானே இருக்குது. அந்த ஆளு நான் இல்லாம இருக்க மாட்டான். அதனால நம்ம சந்தோஷத்திற்கு இடையூறாய் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய
யோவான் சானகனுடைய தலை வேணும்னு கேட்டாங்க பாருங்க. இந்த ஏரோது இது கூட தெரியாம அவளுடைய சந்தோஷத்திற்காக ஒரு பரிசுத்தவானுடைய தலையை வெட்டி சிறு பெண்ணுடைய கையில கொடுத்தாங்க. இதுதான் பாருங்க, தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால கொலை செய்யறாங்களாமா. அப்ப தீர்க்கதரிசிகளுடைய தேவை எப்பேற்பட்டதுங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தா தீர்க்கதரிசியினுடைய அற்புத அடையாளம் வந்துருச்சுன்னு வைங்கள, நாங்களும் தீர்க்கதரிசின்னு ஒரு கூட்ட மக்கள் புறப்பட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல பவுலினுடைய கரத்துல கர்த்தர் விசேஷித்தமான காரியத்தை செய்தாராமா. விசேஷமான காரியம் என்னன்னா, இந்த நாட்கள் போல ஒரு மனிதன் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாருன்னா எங்க இருக்கிறார் என்று அந்த மனிதனை கண்டுபிடிப்பது அரிது. இன்றைக்கு பாருங்க, இங்க சென்னையில இருக்கிறாரு, ஊழியத்து நிமித்தமா பாம்பே போயிருக்கிறாரு, இல்ல ஊழியத்து நிமித்தமா ஒருவேளை மலேசியா, சிங்கப்பூர் அல்லது ஸ்ரீலங்கா அல்லது யுஎஸ்ஏன்னு போயிட்டாரு. இமீடியட்டா என்ன பண்ணிடுறாங்க, போன்ல வாட்ஸ்அப் கால்ல அல்லது ஐஎம்ஓல கான்டாக்ட் பண்ணி எங்க இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா பவுலின் நாட்களில பவுல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாருன்னா திரும்பி வருகிற போது பவுல் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த நாட்கள்ல மக்கள் இந்த கொடிய வேதனையில் அகப்பட்டதுனால பவுல் போனதுக்கு அப்புறம் பவுல் வர்ற வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்ட்டு பவுலினுடைய வஸ்திரத்தை எடுத்து வியாதியஸ்தர் மேல போட்ட உடனே பவுல் போட்டிருந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகமாக்கிடுச்சு, பிசாசெல்லாம் ஓடிடுச்சு. இதுக்கு அப்புறம் இத பார்த்து அந்த தேசத்தில் இருக்கிற தேசாந்திரியாய் திரிகிற ஆசாரியனுடைய பிள்ளைகள் மந்திரவாதம் செய்கிறார்களாம். ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான், ஆனா உபவாசம் கிடையாது, ஜெபம் கிடையாது, பரிசுத்தவான்களோட ஐக்கியம் கிடையாது, இன்னும் தேவனுடைய வெளிப்பாடும் கிடையாது, மந்திரவாத எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்றாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல போ பிசாசே என்று பிசாசின் மேல கைகளை வைத்த போது அந்த பிசாசுகள் எங்களுக்கு பவுலையும் தெரியும், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவையும் தெரியும், நீ யாரு என்று சொல்லி அந்த தேசாந்தரியாய் தெரிந்த வாலிபர்களை அடித்து காயப்படுத்தி வஸ்திரத்தை எல்லாம் உருவிட்டு நிர்வாணமா ஓட விட்டுருச்சு. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாது பாருங்க. அதாவது சிட்சிக்கப்பட்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை உங்களுக்கு ஊழிய செய்ய ஒரு வாஞ்சை இருக்குதா, ஊழிய செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்குதா, போய் பரிசுத்தவான்களோடு கூட கீழே இருங்க, பரிசுத்தவான்களோடு கூட இருந்து ஊழியத்தை கத்துக்கிட்டு பரிசுத்தவான்களுடைய அடிசுவடுகளை பின்பற்றுங்கள்ங்கிறார். யூதா கூட சொல்றாரு, அப்போஸ்தலருடைய உபதேசங்களில நடங்கிறார். பேதுருவோ அப்போஸ்தலராகிய நாங்கள் சொன்ன உபதேசத்தில் நடங்கிறார். இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்லாம, உபவாசமே இல்லாம, ஜெபமே இல்லாம, வெளிப்பாடே இல்லாம இருந்தா ஒரு நாளாட்டி ஒரு நாள் இந்த வாலிபர்களுக்கு என்ன கதியானதோ அதுதான் நடக்க போகுது. அதனால இந்த நாட்கள்ல வாலிபர் செய்யற அம்மாமாரு ஐயாமாரு என்ன பண்ணிடுறாங்க, பவுலினுடைய கரத்துல விசேஷித்த அற்புதம் நடந்தது, அதனால நான் கட்டி இருந்த சேலைய துண்டு துண்டா வெட்டி இந்த சேலையில அற்புதம் இருக்குது வச்சுக்கோன்னு துண்டு துண்டா கர்ச்சீப் மாதிரி கொடுத்துறது. அதே மாதிரி ஐயாவும் அதே மாதிரி துண்டு துண்டா கர்ச்சீப் கொடு, கர்ச்சீப்புல வல்லமை இருக்குது, சேலை துண்டுல வல்லமை இருக்குது. சார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணுகிறேன்னு பவுல் சொல்றார். இங்க குப்பையோ அது சொல்ல, அந்த சேலைய வேற யாருக்காகவும் கொடுத்தா மனுஷரே கட்ட மாட்டாங்க, அதுல வல்லமை போகுதுன்னு, அதுல ஒரு வல்லமை போச்சுன்னு ஜனங்களை வஞ்சித்து, சார் இந்த வசனத்துல வராத ஒரு விடுதலை நம்ம கொடுக்கிற துணியில வந்துட போதா, நம்ம கொடுக்கிற எண்ணெயில வந்துட போதா, நம்ம கொடுக்கிற கர்ச்சீப்புல வந்துட போதா? இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு ஆவியில ஊழியக்காரர் என்கின்ற போர்வையில இருக்கிற மக்கள் மாட்டிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுதுங்க, பவுல் அப்படி அற்புதம் நடந்துச்சா இல்லைங்களா? அவர் இல்லாத நேரங்களில அவருடைய வஸ்திரத்துல எல்லாம் வல்லமை புறப்பட்டதுன்னு உடனே எபேசு பட்டணத்துக்கு என்னுடைய ஒரு 10 பேண்ட் 10 சட்டையை நான் என்ன பண்றேன், அனுப்பிச்சு விடுறேன். அங்கங்க பீரோல அல்லது கண்ணாடியில பிரேம் பண்ணி 10 பேண்ட் 10 சட்டையை மாட்டிருங்க, அல்லது 10 ஜிப்பாவை மாட்டிருங்க. அதே போல கலாத்திய சபையில 10 ஜிப்பாவை மாட்டுங்க, கொரிந்திய சபையில அப்படி சொல்ல பாருங்க. அவர் வெளிப்பாட்டை எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவை எழுதினாரு பாருங்க. அப்ப சிட்சிக்கப்படாத ஊழியக்காரங்க
ஜனங்களை கிறிஸ்துவினுடைய சாயலுக்குள்ள கொண்டு வராம மந்திரவாதத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்திருவாங்க. மந்திரவாதிக்கு தான் நான் பீகார்ல இருந்த போது ஒரு அம்மாவுக்கு ஒரு அசுத்தாவி பிடிக்கும். எங்க அசுத்தாவி பிடிக்குதோ ஒரே பிகோஸ் ஒரு மாதிரி மயக்க நிலையில தள்ளிரும். இப்ப நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு மிஷினரியினுடைய சிறு பையன், அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவங்க அந்த சகோதரியிடத்துல சொல்லி நமக்கு சபைக்கு கூட்டிட்டு வந்த போது அசுத்தாவி ஆராதனை வேலையிலேயே ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. ஆனாலும் வீட்டுக்கு போனா அசுத்தாவி வந்துருதுன்னாங்க. வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போனா வீட்டுல என்ன இருக்குதுன்னு விசாரித்தா 5000 ரூபாய்க்கு மந்திரவாதம் செஞ்சு வீட்டுல ஒரு மெட்டீரியலே கொடுத்துருக்கிறான். அதாவது ஒரு 10 பாக்கெட்டு மெழுகுவர்த்தி, 10 பாக்கெட்டு ஊதுபத்தி, அடுத்து ஒரு 2 லிட்டர் எண்ணெய். இந்த எண்ணெயில விளக்கு வச்சு நீ பத்த வை சாயந்தரம் 6 மணிக்கு. ஒருவேளை இது முஸ்லீம் பிசாசா இருந்துச்சுன்னா அந்த பிசாசு இந்த விளக்க பார்த்து ஓடிடும். அதே 6 மணிக்கு ஒரு மெழுகுவத்தி பத்த வை. இந்த மெழுகுவத்தி எரிஞ்சதுன்னா ஒரு கிறிஸ்தவ பிசாசா இருந்ததுன்னா அது அந்த மெழுகுவத்தியை பார்த்து ஓடிடும். அடுத்து ஊதுபத்தி பத்த வை. இந்த ஊதுபத்தி ஒரு இந்து பிசாசா இருந்தா அந்த பிசாசு ஓடிடுன்னு. இப்படி 5000 ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கிறான். பாருங்க, பிசாசவே டிஃபரெண்டா கணக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு ஏதோ ஒரு விடுதலை வேணுங்கிறக்கோசரம் இவர்களும் போய் வாங்கி கொண்டு வந்து பத்த வச்சிருந்தாங்க. அதை கொண்டு போய் சமுத்திரத்துல தூக்கி போட்டு நதியில போட்டுருங்கன்னு போட்டுட்டு இயேசுவின் நாமத்துல ஜெபித்த போது பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து சபையில விசுவாசியா மாறி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளா மாறினாங்க. இதுதாங்க தேசாந்தரியாய் திரிகிற மக்களுக்கும் ஊழியக்காரர்கள் சிட்சிக்கப்பட்டு ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படும் போது சில சிற்சைகளை தேவன் அனுமதிக்கிறார். இந்த சிற்சைகளை குறித்து தான் இதை குறித்து பவுல் எழுதும்போது எழுதுறாருங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்ப சிற்சை முன்னாடி ஒரு காலகட்டத்துல நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை பண்ணுதாமா. அதை எப்பேற்பட்ட விடுதலைனா, தூசிக்கிற மனுஷனா இருந்த மனுஷன் இப்பொழுது கர்த்தரை துதிக்கிற மனுஷனா மாறிட்டார். 2வது காரியம், துன்பப்படுத்துகிற மனுஷனா இருந்தவரு துன்பப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிற மனுஷனா மாறிட்டார். 3வது காரியம், கொடுமை செய்கிற மனிதனா இருந்தாரு, கொடுமையில இருந்த மக்களை எல்லாம் விடுதலையாக்குற மனிதனா மாறிட்டார். இதெல்லாம் இவர் வாழ்க்கையில எப்படி வந்ததுன்னா, இவர் வாழ்க்கையில தேவன் கொடுத்த சிற்சை தான். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 12 வசனம் வரைக்கும் சொல்றாரு. சிற்சையை குறித்து பாருங்களேன். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? 2வது சிற்சை பாருங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்சை கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசிகளின் பிள்ளைகளாய் இருந்திருப்பீர்கள். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பவுலுக்கு மாத்திரம் இந்த உபத்திரவங்க, ஜனங்கள் கைவிடப்பட்டு நிர்வாணமா உபவாசம் பசி பட்டினின்னு வராம இருந்திருந்தா அதே மேட்டர்ல அதே இருதயத்தோட தான் வேலை செய்திருப்பார். பாருங்க, ஒவ்வொரு உபத்திரவத்திலையும் கர்த்தர் அவரை புடமிட்டு ஒரு இடத்துல எழுதுறாரு, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், அவர்களுடைய குற்றம் அவர்கள் மேல் சுமராமல் இருப்பதாகங்கிறார். இந்த வார்த்தை எப்படி வரும்? எல்லோரும் என்ன கைவிட்டுட்டாங்கன்னா அவங்களாம் என்ன கிறிஸ்தவங்களா, அவங்களாம் என்ன தேவனுடைய மக்களான்னு தான் நமக்கு கேள்வி வரும். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, அந்த குற்றம் அவர்கள் மேல் வராமல் இருப்பதாக ஆறுதலின் தேவன் எனக்கு கை கொடுத்தார். எனக்கு மாத்திரம் ஆறுதல் இல்ல, என்ன மாதிரி கைவிடப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் கொடுப்பதற்கு சேர்த்திய கொடுத்தங்கிறார். அப்ப இந்த சிற்சை தான் ஒரு முழு தேவனுடைய சாயலை இவருக்குள்ள சிருஷ்டித்தது. அடுத்து 9வது வசனம் சொல்லுது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா?
அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்காக நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு நீதியின் சமாதான பலனை தரும். இதைத்தான் சொல்றாரு பாருங்க, சிட்சைன்னு. அப்ப இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்மளுடைய கையே 2 விதமான கலர்களை கொண்டது. முன்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையா இருக்கும், பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பா இருக்கும். அதைத்தான் மோசேட்ட கர்த்தர் உன் கையை இருதயத்துல வை அப்படிங்கிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களில அதை எடுத்த போது அது பெரும் குஷ்டரோகமா மாறிடுச்சுங்க. இமீடியட்டா முழு சரீரமே வெள்ளையா மாறிடுச்சு. குஷ்டரோகத்திலிருந்து யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. இப்ப கர்த்தர் மறுபடியும் இருதயத்துல வையி எடு அப்படிங்கிறார். இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் மறு சதையை போல சீராயிட்டு. எந்த மனுஷனுடைய இருதயமோ மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம இருதயத்துல பரிசுத்தம் எனப்பட்டது வராம கர்த்தருக்கு நம்ம மகிமையான பாத்திரமா மாற முடியாது. அப்ப கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல நம்மளோட கூட இருக்கணும்னார்னா, அப்ப முதலாவது காரியம் நம்ம இருதயத்துல தேவன் வேண்டாம் என்று விலக்கி வைத்த அத்தனையும் தேவ ஆவியானவருடைய துணையோடு கர்த்தருடைய வசனத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். பாருங்க, இதை இயேசுவே சொல்றாங்க. கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறார். அவையாவனன்னு ஒரு லிஸ்டே போடுகிறார். அப்ப இன்றைக்கு இந்த தீட்டுப்படுத்தக்கூடிய இருதயத்தோடு கூட நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன்னா சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படத்தக்கதாக என்னுடைய ஊழியமும் மாறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாதபடி நம்ம இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு வசனத்தை கொண்டு நம்ம சுத்திகரிக்கிற போது பாருங்க, பிற்காலத்துல நீதியின் பலனாகிய சமாதானத்தை தரும். இந்த நாள்ல கூட கர்த்தாவே எங்களுக்கு நீ சமாதானத்தை கொடுக்கிற தேவன், அதுவும் நீதியின் பலனாகிய சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அதற்கு தகப்பன் சிட்சிக்கிறது போல கர்த்தர் என்னை சிட்சிக்கிறதற்காய் சோத்திரம், சிட்சித்ததற்காய் சோத்திரம் என்று கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தற்காலத்துல சிட்சை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விதமான வேதனையை கொடுத்தாலும் அதுல பழக்கப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரே அதுவே நீதியின் சமாதான பலனை கொடுக்கிறக்காய் சோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே சிட்சையை புறம்பே தள்ளுகிற மக்களை போல நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சிட்சைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.